மீண்டும் மற்றுமொரு பாரிய விபத்து சம்பவம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. டிப்பர் ஒன்றுடன் பயணிகள் பேருந்து மோதியதில் 26 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்த செய்திகளை விரிவாக விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம். அது மட்டுமில்லாமல் கடந்த 24 மணி நேரத்தில் இடம்பெற்ற பல்வேறு விபத்து சம்பவங்கள் மற்றும் இதர சம்பவங்களில் உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கின்றன. அவற்றினுடைய ஒரு தொகுப்பையும் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். மன்னாரில் நேற்றிரவு ஆரம்பித்த பதட்டமான சூழ்நிலை நீதிமன்ற நடவடிக்கைகளை அடுத்து தற்காலிகமாக ஓய்வுக்கு வந்திருக்கிறது. அது குறித்து விரிவாக இந்த காணொளியில் பார்க்கலாம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கான தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கா தொடர்பாக ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கலாம். தமிழடியார் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை மாலை நேர செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை 3 மணியளவில் பாரியதொரு விபத்து சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. இந்த விபத்து எங்க நடந்திருக்கு என்று சொன்னா மட்டக்களப்பு கொழும்பு வீதியில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த வீதியில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பயணிகள் பேருந்து நிறைய பயணிகளை ஏற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கும் போது எதிர்பக்கத்துல ஒரு டிப்பர் வாகனம் ஒன்று வந்திருக்குது. இந்த 2 வாகனங்களும் அதிகாலை 3 மணியளவில் மின்னேரியா பகுதியில் இருக்கக்கூடிய பட்டு ஓயா என்கின்ற ஒரு இடத்துல நேருக்கு நேர் மோதியதில் அந்த பேருந்தில் பயணம் செய்தவர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள். 26 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் பலருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இவர்கள் புலனறுவை மருத்துவமனையிலும் அதே போல மின்னேரியா மருத்துவமனையிலும் அதே போல ஹிங்குராங்கொட மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த விபத்து சம்பந்தமான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்திருக்கிறார்கள். யார் மீது தவறு என்பது சம்பந்தமாக இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இது போன்ற பாரிய விபத்து சம்பவங்கள் இந்த வருடத்திலேயே கணிசமான எண்ணிக்கையில் நடந்து அதில் பலர் உயிரிழந்தும் இருக்கின்றார்கள். இந்த ஒவ்வொரு விபத்துக்கு பிறகும் விபத்துக்களை கட்டுப்படுத்துவது சம்பந்தமாகவும் அது தொடர்பான பாதுகாப்பு நடவடிக்கைகள் சம்பந்தமாகவும் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருந்தன. இருந்த போதிலும் கூட விபத்துக்கள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எனவே இன்றைய இந்த விபத்து சம்பந்தமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இது மட்டக்களப்பு கொழும்பு வீதியில் இடம்பெற்ற விபத்து. அதே வேளையில் யாழ்ப்பாணத்தில் தென்மராட்சி பகுதியில் இருக்கின்ற எழுதுமட்டுவாழ் பகுதியில் இன்று செவ்வாய்க்கிழமை காலை 8 மணியளவில் இன்னும் ஒரு விபத்து ஒன்று நடந்திருக்கிறது. அதாவது பயணிகள் பேருந்து ஒன்றுடன் மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதியதன் காரணமாக அந்த மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்த பெண் ஒருவர் அந்த இடத்திலேயே கொல்லப்பட்டிருக்கின்றார். இப்படியான ஒரு விபத்து சம்பவம் இன்று காலை 8 மணியளவில் தென்மராட்சி எழுதுமட்டுவாழ் பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், குறிப்பிட்ட அந்த பெண் உயிரிழந்த அந்த பெண் ஒரு சிறு ஒழுங்கை ஒன்றிலிருந்து பிரதான வீதிக்கு ஏறும்போதுதான் இந்த விபத்து ஏற்பட்டதாக சொல்லப்படுகின்றது. எனவே சிறு வீதியிலிருந்து பிரதான வீதிக்கு ஏறும்போது எவ்வளவோ பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றணும், மிகுந்த அவதானத்தோடு ஏற்றணும், 2 பக்கமும் பார்க்கணும், முதல்ல வாகனத்தை ஸ்லோ பண்ணணும், வீதி ஃப்ரீயாக இருக்கொண்டு பார்க்கணும், அதுக்கு பிறகுதான் வாகனத்தை ஏற்றணும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எங்களுடைய மண்ணில் இப்படியான பாதுகாப்பு நடைமுறைகளை பெரும்பாலான ஆட்கள் பின்பற்றுறதே இல்லை. ஒரு குச்சொழுங்கையில் வேகமாக வர வேண்டியது அதே வேகத்தோடு அப்படியே பிரதான வீதியில் ஏற்ற வேண்டியது. பிரதான வீதி அரசாங்கத்துக்கு சொந்தமானது, எங்களுக்கு சொந்தமானது இல்லை. எனவே தயவு செய்து உங்களுடைய உயிர்கள் மீது நீங்கள் அக்கறையாடுங்கோ, மற்றாக்களை விடுங்கோ, நீங்கள் முதல்ல அக்கறையாக இருக்கணும்ன்றதான் நாங்கள் திரும்ப 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 சொல்கிற விஷயம். ஒவ்வொருத்தரும் தங்களில் தாங்கள் பாதுகாப்பாக இருக்கணும். நீங்கள் ஒரு பிரதான வீதிக்கு ஏறும்போது ஒரு 10 செகண்ட் மோட்டார் சைக்கிளை ஸ்லோ பண்ணுறதால ஒன்றுமே குறைய போகிறதில்லை. ரோட்டின் 2 பக்கம் பார்த்து ரோட்டு ஃப்ரீயாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு வாகனத்தை ரோட்டுக்கு ஏற்றுறதான் சரியான முறையாக இருக்கும். அதுதான் பாதுகாப்பாக இருக்கும். எனவே தயவு செய்து ஒவ்வொருத்தரும் இதை கவனத்தில் கொள்ளவும். மற்றொரு பெண் ஒருவருடைய உடல் இன்று மீட்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் தொண்டமானாறு நீரேரி பகுதியில் இன்று செவ்வாய்க்கிழமை மாலை மீனவர்கள் சிலர் அந்த பகுதியில் மீன்பிடிக்க போயிருக்கிறோம். அப்படி போய்கொள்ள பார்த்தா அங்கே ஒரு பெண்ணினுடைய உடல் ஒன்று மிதந்து கொண்டிருப்பதை கண்டு அந்த உடலை எடுத்துக்கொண்டு கரைக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். உயிரிழந்த அந்த பெண் யார், அவருடைய பெயர் விவரங்கள் என்ன, இது போன்ற விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை. விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இப்படியான ஒரு சம்பவம் யாழ்ப்பாணம் தொண்டமானாறு கடல் நீரேரி பகுதியில் இன்று மாலை இடம்பெற்றுள்ளது.
அதேவேளையில் மற்றுமொரு பெண் தன்னந்தனியாக இந்தியாவுக்கு சென்றிருக்கின்றார் தலைமன்னாரில் இருந்து. இன்று அதிகாலை 1 மணி அளவில் மன்னார் தலைமன்னார் பகுதியிலிருந்து தனியொரு பெண்ணாக ஒரு படகொன்றை ஏற்பாடு செய்து அதுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து தன்னந்தனியாக இந்தியாவுக்கு சென்று குறிப்பிட்ட இந்த பெண் தமிழகத்தின் அரிச்சல் முனை என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல போயிட்டு தரையிறங்கியதாகவும் அவரை இப்பொழுது போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பிட்ட இந்த பெண் மண்டபம் மரையின் முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எனவே தனியொரு பெண்ணாக என்ன காரணத்துக்காக தமிழகத்துக்கு சென்றார் என்பது சம்பந்தமாக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இலங்கையினுடைய 37வது பொலிஸ்மா அதிபராக பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இவர் நியமிக்கப்படுவார் என்று சொல்லி ஏற்கனவே செய்திகள் வெளியாகி இருந்த போதிலும் கூட இன்று கூடிய அரசியல் அமைப்பு சபை அதனை உறுதிப்படுத்தி இருக்கிறது. அவர்களுடைய ஒப்புதலுடன் தான் புதிய பொலிஸ்மா அதிபர் நியமிக்க முடியும். எனவே இலங்கையினுடைய 37வது பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அவர்கள் இன்று நியமிக்கப்பட்டிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், நீண்ட காலமாக அவர் பிரதி பொலிஸ்மா அதிபராக பணிபுரிந்து வந்தார். இந்த பொலிஸ்மா அதிபர் நியமிக்கப்பட்டதில் ஊடகங்களாகிய எங்களுக்கு ஒரு நிம்மதி என்னென்று சொன்னால், இனி இடைநிறுத்தம் செய்யப்பட்ட முன்னாள் பொலிஸ்மா அதிபர் என்று சொல்லி நீளமான அடமொழியெல்லாம் சொல்ல தேவையில்லை. நாங்கள் சிலவள பிரியந்த வீரசூரிய அவர்களை பற்றி சொல்லும் போதே பொலிஸ்மா அதிபர் என்று சொன்ன சம்பவங்களும் கடந்த காலத்தில் நடந்திருக்கு. பிறகு அதை வெட்டி திருத்தி பிரதி பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய என்று சொல்லி திருத்துறதும், பிறகு தேசபந்து தென்னக்கோன் அவர்களை பற்றி சொல்லும் போது பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் என்று சொல்றதும், பிறகு அதை வெட்டி எடிட் பண்ணி போட்டு இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கின்ற முன்னாள் பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் என்று சொல்லி அதுக்கு ஒரு அடமொழி ஒன்று போடணும். எனவே இந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் இதோட முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு வசனம் தான், பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய என்று சொல்லி போட்டு போய்கொண்டே இருக்கலாம். எனவே இன்று இலங்கையினுடைய 37வது பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். மன்னாரில் நேற்றிரவு உருவாகியிருந்த பதட்ட நிலை இப்பொழுது ஓரளவு தணிந்திருக்கிறது என்று சொல்லலாம். உங்களுக்கு தெரியும், நேற்றிரவு 5 வாகனங்களில் மிக பாரிய அளவிலான காற்றாலை மின் கோபுர உபகரணங்கள் எடுத்துக்கொண்டு வரப்பட்டது. அப்போ அந்த உபகரணங்களை மன்னாருக்குள்ள வர விடமாட்டோம், மன்னார் தீவுக்குள்ள விடமாட்டோம் என்று சொல்லி பொதுமக்கள் வீதியில் இறங்கி விடிய போராட்டம் நடத்தி கொண்டே இருந்தார்கள். 5 வாகனங்களில் இந்த பாரிய உபகரணங்கள் கொண்டு வரப்பட்டது. எனவே பொதுமக்களுடைய போராட்டத்தை அடுத்து அந்த 5 வாகனங்களும் வீதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. பிறகு இந்த விஷயம் இன்றைக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு கடைசியில் பொதுமக்கள் தரப்பிலையும் அந்த போராட்டக்காரர்கள் தரப்பிலையும் மற்றும் அரசு தரப்பிலையும் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கணும். என்னென்னு சொன்னால், வாகனங்களை உள்ளுக்குள்ளே அனுமதிக்கிறேன்னு சொல்லி பொதுமக்கள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கணும். ஏன்னு சொன்னால், நடு ரோட்டில் 5 பாரிய வாகனங்களை நிறுத்தி வைக்கிறதால அது ஏனைய பொதுமக்களுக்கு ஒரு இடைஞ்சல் தானே. வாகனங்கள் போயிட்டு வரதுக்கு இடைஞ்சலாக இருக்குன்னு தானே. அதால் உள்ளுக்குள்ளே வரதுக்கு நாங்கள் அனுமதிக்கிறோம். அந்த 5 வாகனங்களையும் கொண்டு வரப்பட்ட பொருட்களை இறக்கி வைக்கிறதுக்கு நாங்கள் அனுமதி வழங்குகிறோம். ஆனால் அது ஃபிட் பண்ண முடியாது, அதை பொருத்த முடியாதுன்னு சொல்லி பொதுமக்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இப்போ 5 வாகனங்கள் தானே வந்திருக்குது, இன்னும் 65 வாகனங்கள் வர வேண்டி இருக்குது. இதுக்கிடையில் இந்த பணிகளை தற்காலிகமான முறையில் நிறுத்தி வைக்கிறதுக்கு எல்லா தரப்பினரும் ஒரு இணக்கத்துக்கு வந்திருக்கின்றார்கள். இதுக்கிடையில் இந்த போராட்டக்காரர்கள் நாளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களை சந்திக்கின்றார்கள். கொழும்பில் வைத்து அவருடைய அலுவலகத்தில் வைத்து இந்த போராட்டக்காரர்கள் மற்றும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர்கள் என்று சொல்லி இதோடு சம்பந்தப்பட்ட சகலரும் ஒன்றாக சேர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களை நாளை சந்திக்கிறார்கள். நாளைய சந்திப்பின் முடிவில் என்ன விதமான முடிவுகள் எடுக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். தென்னிலங்கையில் இன்று இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்றில் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு சொன்னால், மீகொட என்று சொல்லப்படுற இடத்துல நடந்திருக்குது. ஹோமாகம பிரதேச சபையினுடைய முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் இந்த துப்பாக்கிச்சூட்டில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது உயிரிழந்திருக்கிறார். அவருக்கு 46 வயசு என்று சொல்லப்படுது. சாந்த முதுங்கொடுவ என்றது அவருடைய பெயர். இவர் மீது துப்பாக்கிச்சூட்டை நடத்தியவர் யார், என்ன நோக்கத்துக்காக இவர் கொல்லப்பட்டார் போன்ற கோணங்களில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கான தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றார். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி. உங்களுக்கு தெரியும், செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி வந்தால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் பதவிக்கு 1 வருடம் நிறைவு பெறும். அதாவது அன்றைக்கு தான் தேர்தல் நடந்த அந்த தேதி. எனவே அதனை முன்னிட்டு தன்னுடைய ஆட்சிக்கு 1 வருடத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை ஆரம்பித்து வைக்க இருக்கின்றார் ஜனாதிபதி என்று சொல்லப்படுகிறது. எனவே அதனை முன்னிட்டு அவர் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி யாழ்ப்பாணத்துக்கான தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றார்.
அதே வேளையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கா அவர்கள் பற்றிய ஒரு செய்தி ஒன்று வந்திருக்குது. என்னென்னு சொன்னால், இப்போ முன்னாள் ஜனாதிபதிமாருக்கு வழங்கப்பட்டு வந்த அந்த சலுகைகளை நிப்பாட்டுறதுக்குரிய நடவடிக்கை அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கு தானே. அப்போ அதுக்கு எதிராக எல்லா முன்னாள் ஜனாதிபதிமாரும் சேர்ந்து நீதிமன்றத்தில் வழக்கு போடுவினம் என்று சொல்லி செய்தி வந்தது. எல்லா ஜனாதிபதிமாரும் ஒன்று சேர்ந்து வழக்கு போடுவினம் என்று சொல்லி, அப்போ சந்திரிகாவும் அதில் இருக்கிறான்னு சொல்லி செய்தி வந்தது. இப்போ சந்திரிகா அதை மறுத்திருக்கிறார். நான் அதுக்கு வரையில, இந்த விளையாட்டுக்கு நான் வரையில, சலுகைகளை நிப்பாட்டினா நிப்பாட்டட்டும் பரவாயில்லை, ஆனால் நான் இந்த வழக்கு போடுற வேலைக்கு நான் வரையில, என்ன விட்டுருங்கன்னு சொல்லி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கா அவர்கள் தகவல் வெளியிட்டிருக்கிறார். என்ன பிரச்சனை என்று சொன்னால், சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்காவுக்கு இந்த அரசாங்கத்தால் வழங்கப்படுற சலுகைகள் ஒன்றுமே தேவையே இல்லை. ஏன் சொல்லுங்க, அவையில் பரம்பரை பணக்காரர். என்ன பண்டாரநாயக்கா ஃபேமிலி என்று சொன்னால் அது பெரிய ஃபேமிலி தான் இலங்கையில். எனவே அவையிட்ட தேவையான காசு இருக்கும், சொத்து பத்துகள் எல்லாம் இருக்கும். அதோட சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்காவுக்கு இப்போ 80 வயசு. இதுக்கு பிறகு சலுகைகள் எடுத்து என்ன செய்யறேன்னு சொல்லி யோசிச்சாவோ இன்னும் தெரியலை. அதில் சொல்லிக்கிறா, நான் வழக்கும் போடையில் ஒன்றும் போடையில், என்னை விட்டுருங்கன்னு சொல்லி இப்போ ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.